இந்த கோவில் கட்டிட்டாக்கா தமிழ்நாட்டிலேயே ஸ்ரீசக்கரத்துக்கான முறைப்படி கட்டப்பட்ட கோயில் இது ஒண்ணுதான். எங்கேயுமே கிடையாது. எல்லா ஸ்ரீசக்கரம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கங்கெல்லாம் ஒண்ணு தெற்கு பார்க்க இருக்கும், ஒண்ணு கிழக்கு பார்க்க இருக்கும். இங்க ஸ்ரீசக்கரம் தான் பிரதானமே. இதை மேற்கு பார்க்க வைக்கும் பொழுது கிழக்கு பார்க்க சிவனை வைக்கிறோம். உருவ வழிபாட்டுல மனசை ஒருநிலைப்படுத்தி இறைநிலையை, இறை சக்தியை, இந்த பிரபஞ்சத்தை ஆற்றுகிற சக்தியை உணர்வதற்கான பயிற்சியை நம்ம எங்க எடுக்கிறோம்னா உருவ வழிபாட்டை எடுக்கிறோம். அருவுருவம் என்பது உருவம் இல்லாமலும் இல்லை, ஆனால் உருவமும் இருக்கு. அங்க அவையெல்லாம் கைகாலெல்லாம் இல்லாம ஒரு பானமும் ஒரு ஆவுடைய இருக்கிறது சிவலிங்கம். 9 விதமான படிக்கட்டுகள் போல படிப்பு முக்கோணமா இருக்கிறது மகாமேரு. நர்மதா நதிக்கரையிலிருந்து கிடைக்கக்கூடிய கல்லுக்கு பேரு சாலகிராமம். இதெல்லாம் அருவுருவம் அப்படின்னு பேரு. ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணாம யாரும் சித்த நிலையை அடைய முடியாது. எல்லா சித்தர்களும் அவங்க நூல்கள் ஆரம்பிக்கும் பொழுது வாழை, பராபரி, மனோன்மணி, திரிபுவனை, வாசடையாத்தார் இது மாதிரி சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. சிவனுக்கு எப்படி சிவலிங்கம் இருக்கிறதோ அது போன்று அம்பாளுக்குரிய சக்திக்குரிய அருவுருவ நிலை இருக்கக்கூடிய எல்லா எந்திரங்களுக்கும் தலைமையாக இருக்கிறது, உச்சகட்டமா இருக்கிறது ஸ்ரீசக்கரம். ஸ்பிரிச்சுவல் பாத் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கொரடாச்சேரிக்கு பக்கத்தில் வெண்ணெய் வாசல்கிற இடத்துல வாழையானந்த சித்தர் ஜீவசமாதியில் இருக்கும். இங்கே ஸ்ரீசக்கர மகாமேரு பீடம் இருக்குங்க. இந்து சமயத்தின் உச்சகட்ட தெய்வமான லலிதாம்பிகையோட மகாமேரு இங்கே இருக்குது. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இந்த வெண்ணெய் வாசல் மடத்தை நம்ம இன்றைக்கி ஷூட் பண்ணுறோம். பார்ப்போம் வாங்க. இப்போ உள்ளே போய் நான் காமிக்கிறேன். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பக்கத்தில் திருவெண்ணெய் வாசல்ங்கிற இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல அற்புதமான ஒரு என்னன்னா மகாமேரு, ஸ்ரீ மகாமேரு வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீ வாழையானந்தா சித்தரோட ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது. அதிக சக்தி வாய்ந்த இடமா இருக்குது இந்த இடம். வாங்க உள்ளே போய்ட்டு நம்ம பார்ப்போம். ஐயா வணக்கம். இந்த வாழையானந்த சித்தரை கேள்விப்பட்டு நாங்கள் இன்னைக்கு வந்தோம். ஐயாவோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஸ்பிரிச்சுவல் பாத் யூடியூப் உடைய பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் லலிதா மகா திருகிருஷ்ணனுடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் சித்திக்கணும் பிரார்த்தனை பண்றோம். சித்தர்கள் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம முதல்ல தெரிஞ்சு பேசுவோம். சரிங்க ஐயா. வழிபாடு அப்படிங்கிறது உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அருவ வழிபாடு அப்படின்னு 3ஆ பிரிக்கப்படுது. முருகன், விநாயகர், துர்க்கை, காளி, நடராஜர் இந்த மாதிரியான தெய்வ திருமேனிகளை வச்சு வழிபாடு பண்ணுவதற்கு பேர் உருவ வழிபாடு இருக்கு. சிவலிங்கம், இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு, சாலகிராமம் இது மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் அருவுருவ வழிபாடு. இதுக்கு அடுத்த நிலையை அருவ வழிபாடு. சிறு வயதுல குழந்தைகளை போய் எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி தான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போய் அப்புறம் 10th, அப்புறம் +2, அப்புறம் பேச்சுலர் டிகிரி, அப்புறம் மாஸ்டர் டிகிரி, அப்புறம் பிஹெச்டி இப்படி போகிறோம். அது மாதிரி முதல்ல உருவ வழிபாட்டுல மனசை ஒருநிலைப்படுத்தி இறைநிலையை, இறை சக்தியை, இந்த பிரபஞ்சத்தை ஆற்றுகிற சக்தியை உணர்வதற்கான பயிற்சியை நம்ம எங்க எடுக்கிறோம்னா உருவ வழிபாட்டை எடுக்கிறோம். அதுக்கு பிறகு மனம் பக்குவப்பட்டதுக்கு பிறகு அதை உணர்ந்ததுக்கு பிறகு அருவ வழிபாட்டுக்கு போறோம். அருவுருவம் என்பது உருவம் இல்லாமலும் இல்லை, ஆனால் உருவமும் இருக்கு. அங்க அவையெல்லாம் கைகாலெல்லாம் இல்லாம ஒரு பானமும் ஒரு ஆவுடைய இருக்கிறது சிவலிங்கம். 9 விதமான படிக்கட்டுகள் போல முக்கோணமா இருக்கிறது மகாமேரு. நர்மதா நதிக்கரையிலிருந்து கிடைக்கக்கூடிய கல்லுக்கு பேரு சாலகிராமம். இதெல்லாம் அருவுருவம் அப்படின்னு பேரு. அடுத்த நிலை, அதுல இறைவனுடைய சக்தியை நம்ம தியானம் பண்ணி அதை உணரக்கூடிய பக்குவம் இருக்குது. அதுக்கு பிறகு அருவநிலை. அந்த அருவநிலை அடைவது அது உச்சகட்டம். அது ஞான நிலை.
அதுதான் சொன்னாங்க, நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுன்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சுபராக சொன்னார். ஆமா, உள்ளுக்குள்ள சீவன் இருக்கிறான், அப்ப அதை விட்டுட்டு நீ ஏன் வெளியில போய் அலையிற அப்படின்னு கேட்கிறார். அது அடுத்த உச்சகட்ட நிலை. அந்த சீவனுக்குள் சிவம் இருப்பதாக உணர்வதற்கு அது பேர் ஞானம். அந்த நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள். அது மாதிரியான நிலைக்கு நம்மை அழைத்து செல்பவர்கள் சித்தர்கள். அந்த வகையில இந்த சுவாமி வாழையானந்த சுவாமிகள் இந்த 1870வது ஆண்டுல காரைக்கால் பக்கத்துல பொன்பற்றி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவதாரம் பண்ணாங்க. சிறு வயசுல 7-8 வயசுல இருந்தே ஒரு ஆன்மீக நாட்டம் உண்டு. தேச சஞ்சாரம் ஒவ்வொரு தலமா அப்படியே சுத்திட்டு ஒவ்வொரு இடத்துல போய் எல்லாம் நிறைய அனுபவங்கள் எல்லாம் பெறுறாங்க. பெற்றுட்டு அங்க தருமபுரத்துல வந்து அருணந்தி தேசிய ஞானசம்பந்த பரமாத்தியா சொல்லிட்டு ஒரு சுவாமிகள் இருந்தாங்க. அந்த சுவாமிகள்கிட்ட வந்து சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை இதெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சிவ பூஜை பண்றாங்க. அதுக்கு பிறகு திருவாவூர் ஆதீனத்துக்கு போறாங்க. திருவாவூர் ஆதீனத்துக்கு போகும்போது 17வது குருமகா சன்னிதானமா இருந்த அம்பாளவன சுவாமிகள் அப்படிங்கிறவங்க இவங்க பார்த்துட்டு சுவாமியுடைய முகத்துல வரக்கூடிய இந்த தேஜஸ், சுவாமியுடைய அருள் வீசக்கூடிய அவருடைய தோற்றம், ஒளிவு, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒளி தோன்றுறது. வந்திருக்கிற சாதாரண நாள் இல்லை, கொஞ்சம் அருள் பெற்ற நபர்னு அவருக்கு மனசுல பட்டதுக்கு பிறகு உடனே அவர் என்ன பண்ணாங்க, ஸ்ரீவித்யை அப்படிங்கிற ஸ்ரீவித்யை நான் மறுபடியும் பின்னாடி அதை விவரமா சொல்லுவோம். ஸ்ரீவித்யங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து உபதேசம் பண்ணி மகாமேரு அவங்கள்ட்ட இருந்த அந்த மகாமேரு தூக்கி நம்ம சுவாமிகள்கிட்ட கொடுத்து நீ எடுத்துட்டு போய் பூஜை பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. எடுத்துட்டு வந்து 1890ஆம் ஆண்டு வாக்குல சுவாமிகள் இந்த இடத்துக்கு வந்து கொண்டாந்து இங்க வச்சு இந்த இடத்த ஸ்ரீசக்கர தலமா மாத்துறாங்க. தவம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏகாந்தமான இடம் வேணுங்கிறதுக்காக இந்த பாண்டவி ஆற்றுடைய கரையில இந்த இடத்துல சின்னதா ஒரு ஆசிரமம் அமைச்சு அந்த ஆசிரமத்துல இந்த மகாமேருவை பிரதிஷ்டை பண்ணி ஆத்மார்த்த வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1890ல இருந்து 1958ஆம் ஆண்டு வரைக்கும் சுவாமிகளுடைய ஆத்மார்த்த பூஜையில இருந்தது. வெளிநபர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது, சுவாமி மட்டும் பூஜை பண்ணாங்க. இத பூஜை பண்ணதுனால கிடைச்ச பலன் என்னன்னா அட்டமா சித்துக்களை கைவர பெற்றார்கள். அட்டமா சித்துன்னா அனிமா, மகிமா, லஹிமா, ஈசுத்துவம், வசித்துவம், பிரகாமியம், இது மாதிரி 8 விதமான சித்திகள். இந்த சித்திகளை எல்லாம் யார் கைவர பெற்றார்களோ அவர்களுக்கு பெயர் சித்தர்கள் என்ற பெயர். இந்த அட்டமா சித்துகள்ல சுவாமிகளுக்கு ஒரு பெரிய தேர்ச்சி ஏற்பட்டது. எதனால ஏற்பட்டதுனாக்கா அந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணதுனால ஏற்பட்டது. ஸ்ரீசக்கரத்துக்கும் அட்டமா சித்துகளுக்கு என்ன சம்பந்தம்? இந்த அனிமா முதலான அனிமா, மகிமா, லஹிமா முதலான 8 சித்திகளும் கூடவே புத்தி மற்றும் இச்சா என்று 10 விதமான சக்திகள் ஸ்ரீசக்கரத்தில் அமைந்திருக்கிறது. அதுலதான் உறைஞ்சிருக்கு. அட்டமா சித்திகளுக்கு ஆதாரம் பார்த்தா ஸ்ரீசக்கரம் தான், மகாமேரு. அந்த மகாமேருவை போய் யார் தரிசனம் யார் பூஜிக்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் இருந்து அடுத்த சூட்சும சரீரம், காரண சரீரம், கஞ்சுக சரீரம் சொல்லக்கூடிய பல விதமான சரீரங்கள் இருக்கு. அடுத்த நிலைக்கு போக முடியும், அடுத்த சில காரியங்கள் எல்லாம் அங்க செய்ய முடியும். அது மாதிரியான மூலம் எதுன்னா ஸ்ரீசக்கரம். அதனாலதான் 18 சித்தர்களும் ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு செஞ்சாங்க. ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணாம யாரும் சித்த நிலையை அடைய முடியாது. அதுதான் ஆதாரம். இத வந்து 18 எல்லா சித்தர்களுடைய பாடல்களிலும் இருக்கு. எல்லா சித்தர்களும் அவங்களுடைய நூல்கள் ஆரம்பிக்கும் பொழுது வாழை, பராபரி, மனோன்மணி, திரிபுவனை, வாசடையாத்தால் இது மாதிரி சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. இந்த நம்ம வடக்கு பொய்யூர்ல இருக்கிற கோரக்கர் பாடும்பொழுது காருண்ய தாயே என்று காசினில் எவர் கொண்டு கவலை தீர்க்கன்னு ஆரம்பிக்கிறார். அது மாதிரி திருப்பதியில் இருக்கிற கொங்கணவர் வாழையை கும்பிட்டு சித்தாரானா, வாழை கொத்தாசியா சிவகர்த்தரானா, வாழைக்கு மேலான தெய்வம் இல்லை, மானம் காப்பது மேலைக்கு சேலைக்கு மேலும் இல்லைன்னு சொல்லி அவரு வாழையை பத்தி வாழைக்கு மேலான தெய்வம் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவரு. இது மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. 18 சித்தர்களுக்கும் தலைமையாக இருக்கிற சித்தர் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, சக்தியே பராபரியே ஒன்றே தெய்வம், சகல உயிர் சீவனுக்கும் அதுதான் ஆச்சு, புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள், பூதலத்தில் கோடியிலே ஒருவர் உண்டு, நாமப்பா இவளை முந்தி பூசை பண்ணி பின் நலமான சிவயோகத்தில் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா நலங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த பராசக்தி இந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணியதுக்கு பிறகுதான் எல்லா நலங்களையும் கொடுக்கக்கூடிய சிவயோகத்துக்கு நான் சென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் சொல்றார். அதனால
இந்த சித்தர்களுக்கெல்லாம் இந்த வித்தையை கொடுத்தவள் லலிதா மகா திரிபுர சுந்தரி. அதனால லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு நாமாவளி சித்த வித்யா. வித்தியன்னா வித்தியை, இந்த சொல்லிக் கொடுத்த கலை, இந்த கலையை சொல்லிக் கொடுத்துருக்குறாங்கன்னு நான் சொல்லி சித்த வித்யான்னு ஒரு நாமாவளி. சித்தர்களுக்கு எல்லாருக்கும் அவ தான் தாய், அதனால சித்த மாதா அப்படின்னு சொல்லிட்டு சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி. இது இந்த ஸ்ரீசக்கரத்துக்கும் சித்தர்களுக்கும் உள்ள தொடர்பு. இந்த சுவாமி வாழையானந்த சுவாமிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணி ஆத்மார்த்த பூஜை பண்ணி எல்லா விதமான சக்திகளையும் கைவரப்பெற்று இவங்க அட்டமாசத்தை ஆடினாங்க. இவங்க நிறைய ஏராளமான சித்து விளையாடல்கள் நிறைய செஞ்சதற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதோட சுவாமி என்ன பண்ணாங்கன்னா, சைவ சித்தாந்தத்துக்குள்ள ஒரு தீவிரமான 6 பற்றுகள் ஏற்பட்டு சைவ சித்தாந்தத்தை போய் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாங்கன்னா, மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்லிட்டு அவர் தான் சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு முன்னோடி. அவருடைய நூலை எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்க்கும் பொழுது சுவாமிக்கு ஒரு எண்ணம் தோணுது, மிக கடுமையா இருக்கு, பாமரர்களுக்கு எல்லாருக்கும் புரியாதே அப்படின்னு சொல்லிட்டு புதுசா நம்ம ஏதாவது செய்யணுமேன்னு சுவாமி ஒரு தீர்மானம் பண்ணி அந்த சித்தாந்தத்தை வந்து ஒரு படமா உருவாக்கம் பண்றாங்க. படமா உருவாக்கம் பண்ணி அதுக்கு சித்தாந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயரிட்டு இருக்காங்க. அந்த சித்தாந்த படத்தை வரைஞ்சி அந்த படத்தினுடைய பாகங்கள், அதாவது மொத்தமா சைவ சித்தாந்தம் முழுவதையும் அந்த படத்துக்குள்ளேயே சுவாமி அடக்கியிருப்பாங்க. அதை எப்படி விளக்கறதுக்குன்னு சொல்லிட்டு சித்தாந்த பட விளக்கம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு 1917 அந்த புக்கை வெளியிட்டாங்க. அதுல 3 பிரிவுகளா இருக்கும். அதுல ஒரு பகுதி ஒழிவு இயல்னு இருக்கு. அதுல அதாவது அண்டத்திலிருந்து பிண்டம் எப்படி உருவாகிறது, பிண்டம் எப்படி இயங்குகிறது, எல்லாம் பஞ்சபூதங்களுடைய அரசாட்சி. பஞ்சபூதங்களால் ஆனது மானிடம், இந்த தூள சரீரம், அது எப்படி இயங்குது அப்படின்னு அந்த கான்செப்ட் கொண்டுட்டு வந்து அதுக்கு பிறகு தச நாடிகள், தச வாயுக்கள், எந்தெந்த வாயுக்கள் மிகுந்தால் என்ன ஆகும், குறைந்தால் என்ன ஆகும், எந்தெந்த நாடி மிகுந்தால் என்னென்ன வியாதி வரும், குறைஞ்சா என்ன வியாதி வரும், இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா படமெல்லாம் போட்டு அதில் அந்த புத்தகத்தில் விளக்கியிருப்பாங்க. இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, இந்த மருத்துவ கருவிகள் எல்லாம் வராத காலம். எக்ஸ்ரே கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, இந்த இதெல்லாம் ஸ்கேன் கிடையாது, எக்கோ கிடையாது, இந்த மாதிரி எந்த விதமான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல சுவாமி வந்து கண்ணுக்கு படம் போட்டு, தோலுக்கு படம் போட்டு, ஒவ்வொன்றுக்கும் படமெல்லாம் போட்டு எல்லாம் விளக்கி எப்படி இயங்குது, கூர்மன்கிற நாடி அது செயல்பாட்டில் தான் கண்ணுடைய ஒளி வீசுது அப்படி கண்டுபிடிச்சு அதுக்கான விளக்கம் இதெல்லாம் அதுல இருந்து எழுதியிருப்பாங்க. அதை பார்க்குற அந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது இந்த புத்தகம் வந்து மானுட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம்ங்கிற பிரமிப்பு நமக்கு ஏற்படும். அது மாதிரியான ஒரு புத்தகத்தை எழுதினவங்க. அதுக்கு மேல ஒரு 15-16 நூட்கள் வரைக்கும் இது வரைக்கும் சாமி எழுதினதை நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன எவ்வளவு நூல்கள்லாம் இப்ப இருக்காங்கயா? இல்ல, கையில ஒரு 2-3 இருக்கலாம் இல்ல. ஏன்னா இது 1958க்கு பிறகு இந்த இடம் வந்து சிதிலம் அடைஞ்சு போச்சு, கவனிப்பார் இல்லாம சிதிலம் அடைஞ்சு சுவாமியுடைய பதிப்புகள், சுவாமியுடைய இதெல்லாம் எல்லாம் வீணா போய் எல்லாத்தையும் தூக்கி விட்டு எரிஞ்சிட்டாங்க. அதனால எங்களுக்கு கை கிடைக்கல. நாங்க முயற்சி பண்ணி அங்கங்க அன்பர்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சு ஒரு 10-15 புத்தகம் கிட்டத்தட்ட நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அதுல சித்தாந்த பட சூரியனை கொத்து, குண்ட வீதி, சிவனடியார் திருக்கூட்டம், இது மாதிரியான ஒரு புத்தகத்துக்கு மேல நாங்க இப்ப எடுத்து வச்சிருக்கோம். மிச்சம் எத்தனை புத்தகம் எழுதியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. விலை மதிக்க முடியாத சொத்துகள்லாம் இருந்திருக்கு. அது மாதிரி சுவாமி பண்ணாங்க. சுவாமிக்கு எல்லா ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், தமிழ்ல இந்த ஸ்ரீசக்கரத்தை பத்தி ஸ்ரீசக்கர பிரதிஷ்டாபன விதி அப்படின்னு புத்தகம் ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஸ்ரீசக்கரம்னா என்னென்ன கோணங்கள்ல என்னென்ன தேவதைகள் இருக்கு, அதுக்கான மூல மந்திரங்கள், பீஜாட்சரங்கள் இதெல்லாம் போட்டு அதை எழுதி ஒரு 54 பாடல்கள் சுவாமி எழுதியிருப்பாங்க. அந்த 54 பாடல ஒரு இடத்துல கூட சந்தம் தட்டாது, யாப்பில கிணத்து கட்டுப்பட்டு சுவாமி பாடலா எழுதி வச்சிருப்பாங்க. எல்லாற்றையோட பெரிய சொன்னாக்கா சுவாமி பள்ளிக்கூடம் சென்றதில்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 8 வயது 9 வயதுல ஸ்கூல்ல வீட்டை விட்டு வெளியில வந்த சுவாமி எங்கேயும் படிக்கல, எங்கேயும் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகல. எல்லா விதத்திலயும் அவ்வளோ ஒரு பெரிய ஞானத்தோட ஞானத்தன்மையோட விளங்கினதுக்கு காரணம் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடும் அந்த அண்ணா கிடைக்கப்பெற்ற அருளும். அது வந்து சுவாமிய படிக்காமலேயே, அதாவது குமரகுருபர் சொல்லுவார் சகலகலாவள்ளி மாலையில, மண்குடை வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் அப்படின்னு அருவி பாடுவார். அது மாதிரி இந்த சரஸ்வதியுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுனால படிக்காமலே அறிவு ஞானம், அதாவது அறிவு வேறு ஞானம்.
சுவாமிக்கு கிடைச்சது ஞானம். அந்த ஞானத்தை வெளிப்படுத்தினாங்க. அது மாதிரி மிகப்பெரிய ஆற்றலுடைய சுவாமி. இன்றைக்கும் அந்த அருள் வீச்சோட, முழுமையான அருள் வீச்சோட இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அவங்க அருளாசியை அனுகிரகம் பண்ணுறாங்க. இங்கே யார் வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணோன்னே எல்லாருக்கும் தலை உச்சந்தலையில் தலை கனத்து போயிடும். எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய அனுபவம் என்னன்னு கேட்டாக்க, வந்தோடனே திருவடியை தூக்கி தள்ள வச்சிருவாங்க. திருவடி தீட்சை கொடுத்துருவாங்க, திருவடியில வச்சிருவாங்க. அது மாதிரியான ஒரு எங்கேயுமே இல்லாத சிறப்பு இங்கே அந்த இடத்துல இருக்கு. ஒரு பெரிய, அதாவது ஒரு சன்னியாசி, ஒரு ஞானி, ஒரு துறவி எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வாழ்ந்து காட்டிய ஒரு பெரிய மகான். 1958ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் வளர்பிற சப்தமி தேதி அன்னைக்கு, அதாவது சூரசம்ஹாரத்துக்கு மறுநாள் சப்தமி தேதி அன்னைக்கு சுவாமி வந்து பரிபூர்ணம் ஆனாங்க. இப்போ வரக்கூடிய ஐப்பசி மாதம் இப்போ குரு பூஜை சுவாமிகள் வருது. இதான் சுவாமிகள் வரும். இவங்க இந்த சுவாமிகள் தான் இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு பீடத்தை உருவாக்குனாங்க. இவங்க தான் வந்து பூஜை பண்ணாங்க. அதுக்கு பிறகு மகாலிங்க தம்பரான் சுவாமிகள் திருப்பனந்தாள் ஆதீனத்துல இளவரசா இருந்த சுவாமிகள் அவங்க வந்து இந்த சுவாமிகளுக்கு பிறகு அவங்க வந்தாங்க. அவங்களுடைய காலத்துல 98வது வருஷம் வரைக்கும் மகாலிங்க தம்பரான் சுவாமிகள் இந்த நேரத்தை பூஜையை நிர்வாகம் பண்ணாங்க. மகாலிங்க சுவாமி காலத்துல ஸ்ரீசக்கரத்துக்கு வழிபாடு கிடையாது. ஏனென்றால் இந்த ஸ்ரீவித்யை என்கின்ற தீட்சை இருந்தாதான் இந்த ஸ்ரீசக்கரத்தை தொட முடியும், பூஜை பண்ண முடியும். அது இந்த சுவாமி அவங்க எடுக்கல. அவங்க சைவ சிவதீட்சையோட நின்றுட்டாங்க, சன்னியாசி அவங்க. அதனால அவங்க அதை போய் இதில் தொடலை. அதனால அது அப்படியே இருந்துச்சு. சுவாமிகளுடைய பூரணத்துவம் 1998ஆம் வருஷம் வைகாசி மாதம் துவாதசி திதியில் இந்த சுவாமிகளுக்கு இது வருது. அதுக்கு பிறகு அடியன் இங்கே வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்போ ஐயா வந்து இங்கே தான் இருந்தாங்களா? ஆமாம் ஆமாம், அவங்க சமாதி தான் அது. அவங்க அதுக்கு பிறகு நம்ம அடியன் இங்கே நான் வந்து சுவாமி உள்ள போய் பார்க்குற போது மிகப்பெரிய இந்த அருள் வீச்சை உணரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. 98ல நம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் நடந்தது. நம்பவே முடியாத சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இங்கே நடந்தது. இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இவ்வளவு சக்தியை வாய்ந்த ஒரு மகா ஸ்ரீசக்கரத்தை நம்ம பூட்டி வைக்க வேண்டாம். இந்த அருள் வந்து நமக்கு மட்டும் கிடைச்சி என்ன போகுது, எல்லாரும் கிடைக்கணும். கதவை அம்மாட்ட சுவாமிகிட்ட உத்தரவு கேட்டு அம்மா உத்தரவு கொடுத்தது பிறகு பொதுமக்கள் வழிபாட்டுக்கு இதை நாம் திறந்தோம். இப்போ அந்த சக்கரம் எங்கங்க இருக்கு? அது உள்ள இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. அதுக்காக தான் இப்போ கோவில் கட்டிட்டு இருக்கோம். சரி. அந்த கோவில் பாதிரியே நிக்குதுங்களா? அப்ப அந்த ஸ்ரீசக்கர மகாமேரு வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும் போறீங்களா? அந்த கோயில்ல? ஆமா, இந்த இடத்துல தான் கட்டுறதா இருக்கும். சரிங்கய்யா. இப்போ இதுக்கு தான் வந்து முழுக்க கருங்கல்ல கட்டினது. சரி. இப்போ வர காரணம் என்னன்னா, செங்கல் இதெல்லாம் கட்டினோம்னாக்கா காக்கா எச்சமா விடும், இந்த வேறு செடி முளைக்கும், முளைச்சி பில்டிங் கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் வந்து அதுக்கு அவங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் அதிகமாகும். இது மாதிரி கட்டிட்டு சொன்னாக்கா எத்தனை வருஷமானாலும் ஒன்றும் அதுக்கு சேதம் இல்லாமல் இருக்குமேங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று வந்து இந்த உள்ள வரக்கூடிய அம்பாள் ராஜராஜேஸ்வரியை வந்து மகா சாம்ராஜ்யதாயினின்னு சொல்றான். மகாராஜாக்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய பேரரசு மகா சாம்ராஜ்யதாயினி. அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க. 5, 6, 7 வருஷம் 8 வருஷம் இந்த பணிகள் இது வரைக்கும் முடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு பிறகு நடக்கிறதுக்கு பணத்துக்காக, அதாவது உபயோகர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். இது அமையணும். அமைஞ்சதுனாக்கா சுவாமி கொண்டாந்து இங்கே வச்சிருவோம். மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீசக்கரத்தில் அமரக்கூடிய திசை வந்து மேற்கு. நம்ம இங்கே ஸ்ரீசக்கர வடிவிலேயே கொண்டு போனதுக்காக அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி இதில் அமைச்சிருக்கிறோம். இது நான் வந்து பொருள் உதவியா செஞ்சாலும் சரி, இல்லை பண உதவியா செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் அவங்க சரியும். நிச்சயமா இது வந்து வியாபார நோக்கம் அல்ல. நாங்கள் முழுக்க அருள் கிடைக்கும் நம்பிக்கையோட. அதாவது எல்லாருக்கும் பயன்படணும். இந்த கோவில் கட்டிட்டாக்கா தமிழ்நாட்டிலேயே ஸ்ரீசக்கரத்துக்கான முறைப்படி கட்டப்பட்ட கோயில் ஒண்ணுதான். வேற எங்கேயுமே பெருமை அடையணும், வேற எங்கேயுமே கிடையாது. எல்லா ஸ்ரீசக்கரம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கங்க எல்லாம் ஒண்ணு தெற்கு பார்க்க இருக்கும், ஒண்ணு கிழக்கு பார்க்க இருக்கும், மாறி மாறி. அதுதான் நான் கேட்டேன், மேற்கு பார்க்க இருக்கேன். எல்லாம் தனித்தனியா அங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய அம்பாளை பிரதானம் பண்ணி இதை உபதெய்வமா இங்க வச்சிருப்பாங்க. அதனால இப்போ புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரிக்கு தெற்கு பக்கம் வச்சிருப்பாங்க. இதுல திருவிடைமுதூர்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வடக்கு பக்கம் பார்த்துருக்கோம். ஏன்னா அங்க மூகாம்பிகை அம்பாளை பிரதானம் பண்ணிச்சிருக்கிறாங்க. இதனால எந்திரத்தை தனியா வச்சிருப்பாங்க. இங்க ஸ்ரீசக்கரம் தான் பிரதானமே. இதை மேற்கு பார்க்க வைக்கும் பொழுது கிழக்கு பார்க்க சிவனை வைக்கிறோம்.
முறைப்படி தமிழ்நாட்டிலே கட்டப்பட்ட ஸ்ரீசக்கரத்துக்கான கோயில் இதுவாக தான் இருக்கும். அது மாதிரியான ஒரு கோவில் கட்டுவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்கு. யாராருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ, யாராருக்கெல்லாம் லலிதை மேல ஒரு பற்று இருக்கோ, யாரெல்லாம் லலிதா சாஸ்திரம் பாராயணம் பண்றாங்களோ, யாரெல்லாம் சௌந்தரிய லகை பாராயணம் பண்றா அவங்க எல்லாம் ஒடியாங்க எல்லாரும். சிவனுக்கு எப்படி சிவலிங்கம் இருக்கிறதோ அது போன்று அம்பாளுக்குரிய சக்திக்குரிய அருவுருவ நிலை ஸ்ரீசக்கரம். எல்லா தெய்வங்களுக்கும் எந்திரம் உண்டு. கணபதியா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுக்கும். ஆனா இந்த எந்திரத்துக்கு மட்டும் எந்திர ராஜான்னு பேர். எந்திரங்களுக்கெல்லாம் ராஜா. எந்திர ராஜா வித்மகே மகா எந்திராய தீமகி தன்னோ எந்திர பிரஜோதயா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி. ஆமா, இருக்கக்கூடிய எல்லா எந்திரங்களுக்கும் தலைமையாக இருக்கிறது, உச்சகட்டமா இருக்கிறது ஸ்ரீசக்கரம். நம்முடைய வழிபாடு 6 விதமாக பிரிக்கப்படுது. கணபதியை வழிபடு கடவுளாக கொண்ட காணாபத்தியம். ஆமா. முருகனை வழிபடு கடவுளாக கொண்ட கௌமாரம். சிவனை வணங்குகின்ற சைவம். மகாவிஷ்ணுவை வணங்குகின்ற வைணவம். சூரியனை கடவுளாக கொண்ட சௌரம். அம்பாள் சக்தியை ஆதாரமாக கொண்டு வழிபடு கடவுளாக கொண்டு முழுமுதற் கடவுளாக கொள்வதற்கு சாந்தம். வைணவம் தவிர ஏனைய 5ம் ஒரு குடைக்குள் வந்துட்டது. ஆமா. சிவன் கோயில்ல அம்பாள் உண்டு, சூரியன் சந்திரன் உண்டு, விநாயகர் உண்டு, முருகன் உண்டு, அம்பாள் உண்டு, சிவம் உண்டு. 5ம் ஒண்ணுக்குள்ள வந்துச்சு. வைணவம் பிரிஞ்சு நிற்குது. இப்பவும் அப்படிதான். ஆமா. ஆதிசங்கரர் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்க முயற்சி பண்ணார். ஆமா. சனாதன தர்மம். ஆமா. சமயங்கள் 6 சமயங்கள். இந்த 6 சமயங்களுடைய ஒன்றிணைக்கப்பட்ட இதுக்கு பேரு இந்து அப்படின்னு அமைப்பு. ஆமா. அந்த இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு குறைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வருவதற்கு ஆதிசங்கரர் பெருசா முயற்சி பண்ணார். வைணவம் இதுவரைக்கும் ஒண்ணு சேரல, இப்பவும் சேரல. ஆனா மத்த எல்லாம் ஒண்ணு புடிச்சு. வைகானச ஆகமத்தை கடைபிடிக்கிற ஒரு பெருமாள் கோயில் பட்டாச்சாரியார் சிவனை பூஜிக்க முடியாது. அதே மாதிரி காரணாமிகம், மகுடாமுகம், இந்த ஆகமம், அந்த மாதிரியான சைவ ஆகமங்களை கடைபிடிக்கக்கூடிய சிவாச்சாரியார் மகாவிஷ்ணுவை பூஜை பண்ண முடியாது. இந்த ஆகம முரண்பாடு வரும். பட்டாச்சாரியார் சிவன் கோயில் போக முடியாது. சிவன் குருக்கள் பட்டாச்சாரியத்துக்கு பூஜை பண்ண முடியாது. ஆகமம் இடிக்கும். ஆனா இந்த ஸ்ரீவித்யை, இந்த ஸ்ரீசக்கரம், இந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபடுகின்ற முறைக்கு பேர் ஸ்ரீவித்யை. இந்த ஸ்ரீவித்யை ஆகம விதிகளுக்கு எல்லாவற்றையும் கடந்த நிலை. சண்மதங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் அரவணைத்து தன்னுக்குள் அடக்கி கொண்டு எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து சமரசம் பண்ணுகின்ற ஒரு இடத்துக்கு பேரு, அதுக்கு பேர் ஒரு வித்தை பேர் ஸ்ரீவித்யன்னு பேர். இதுல கணபதிக்கு வழிபாடு உண்டு, முருகனுக்கு வழிபாடு உண்டு, சிவனுக்கு வழிபாடு உண்டு, அம்பாளுக்கு வழிபாடு உண்டு, சூரியனுக்கு வழிபாடு உண்டு, மகாவிஷ்ணுக்கு வழிபாடு உண்டு. இதுல ஸ்ரீவித்தை பிரயோகம் பண்றவங்க எல்லாவற்றையும் பூஜை பண்றாங்க. எல்லாவற்றுக்கும் இதுல வழிபாடு உண்டு. அம்பாளுடைய ஸ்ரீசக்கரத்தினுடைய இடது பின்பக்கத்துல மகாவிஷ்ணுக்கான இடம், இடது முன்பக்கத்துல ருத்ரன் சிவனுக்குரியது. அம்பாளுடைய வலது முன்பக்கத்துல மகா கணபதிக்கு, அம்பாளுடைய வலது பின்பக்கத்துல சௌரம் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கான வழிபாடு. இந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ள ஒவ்வொரு 133 கோணங்கள் இருக்கு. 130 சுவாமிகள் இருக்கு. 9 கோணங்கள் இருக்கு. இதுல கீழே இருக்கிறதுக்கு பேர் பூபுர ஸ்தானம், திரைலோக்கியமான சக்கரம்னு பேர். இந்த முதலாவது ஸ்தானம், இந்த முதலாவது ஸ்தானம் பூபுரம் சதுரமா இருக்கும். இதுக்கு பேரு பூபுர ஸ்தானம், திரைலோக்கியமான சக்கரம்னு பேரு. அதுக்கு அடுத்தது இந்த 16 இதழ் கமலம், 16 தாமரை இதழ்கள் மாதிரி கமலமா இருக்கும். சர்வசா பரிபூரக சக்கரம்னு பேர். இது ஒரு 2வது நிலை. இது 1வது நிலை, இது 2வது நிலை. அடுத்தது 8 தலங்கள் இருக்கும், 8 தாமரை இதழ்கள் இருக்கும். இது இதுக்கு அடுத்த நிலை. அதுக்கு அடுத்தது 14 கோணங்கள் இருக்கும். 14 கோணங்கள் இருக்கும். இதுக்கு அடுத்தது 10 கோணங்கள் இருக்கும். அதுக்கு மேல இன்னொரு 10 கோணங்கள் இருக்கும். இது வெளிப்பத்து கோணம், இது உள்பத்து கோணம்னு பேர். அதுக்கு மேல ஒரு 8 கோணங்கள் இருக்கும். அதுக்கு மேல ஒரு 3 கோணங்கள் இருக்கும்.
மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 நிலைகள். ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே அப்படின்னு அபிராமி பட்டர் பாடுறாரு. அது இதுதான் இந்த 9 நிலைகள். இதுல இந்த இடத்துல இதுக்கு பேரு பிந்து ஸ்தானம்னு பேர். இதனுடைய உச்சம் இதுதான். இதுல காமேஸ்வரியாக இருக்கின்ற பராசக்தி காமேஸ்வரன் என்கின்ற பெயரில் இருக்கின்ற சிவனுடைய இடது மடியில் அமர்ந்து தம்பதி சமேதராக பிரபஞ்சத்தை பரிபாலனம் செய்கிறார்கள் அப்படிங்கிற சாஸ்திரம் இலக்கு. இந்த இடம் தான் பிந்துஸ்தானம் பேர். இதுல அம்பாளும் சுவாமி அம்பாளும் இதுல ஒன்னா இருக்காங்க. நான் ஏற்கனவே அங்க சொன்ன மாதிரி இந்த கோவில் கட்டுமான அமைப்புக்கு நான் சொன்னேன். முன்பக்கத்துல 9 படிகளும் பின்பக்கத்துல 5 படிகள் கொண்ட இன்னொரு வாசலும் வச்சிருக்கேன்னு சொல்லி 5 படிகள் பஞ்சாட்சரத்தையும் 9 படிகள் நவாட்சரிக்கும் நம்ம தீர்மானம் பண்ணிருக்கிறோம். அந்த 5 கோணங்கள் தான் இது. 1 2 3 4 5. இந்த 5 கோணங்கள் வந்து அம்பாளுக்குரியது. இதுக்கு நேர் பின்பக்கம் 4 கோணங்கள் இருக்கும். அது சிவனுக்குரியது. இப்ப அம்பாள் இப்படி மேற்க பார்க்கும் பொழுது இது வந்து இயல்பா கிழக்க போயிடும். அதுதான் இதோடைய விஷயம். இந்த மகாமேரு இப்படி இருக்கிற ஸ்ரீசக்கரம் 54 சக்தி தலங்கள்ல இருக்கு. திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரிய தோடா இருக்கு. தாடங்க மகிமா. திருவாரூர் கமலாம்பிகாவில மார்பிள் பதக்கமா இருக்கும். குற்றாலத்துல தரணி பீடம் மகாமேருவா இருக்கும். மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி மகாமேருவா இருக்கும். காஞ்சி காமாட்சிக்கு முன்னாடி மகாமேருவா இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களும் ஒண்ணு இருக்கும். காசியில வந்து அம்பாளுடைய காது விழுந்ததுனால அது மணிகர்ணிகா. அது மாதிரி ஒவ்வொரு இடங்களும் ஒண்ணு. எல்லா இடங்கள்லயும் ஸ்ரீசக்கரம் இருக்கும். ஸ்ரீசக்கரம் இல்லாம அங்கெல்லாம் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கும். உலகத்துல எல்லா ஸ்ரீசக்கரம் இதுவரைக்கும் நான் சொன்ன 9 நிலைகள். இந்த 9 நிலைகளோட இருக்கிறது தான் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மகாமேரு. இந்த மகாமேரு லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினவர் பாஸ்கரராயர். மிகப்பெரிய அருளாளர் அவர். அம்பாள்கிட்ட நேரா பேசினவர் அவர் தான். அதாவது லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதணும்னு ஆதிசங்கரர் முயற்சி பண்றாரு. ஆனா அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு தான் அவர் உரை எழுதுறதுக்கு அவருக்கு அனுமதி கிடைச்சது. அந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதுவதற்கான அனுமதி பாஸ்கரராயர் கிடைச்சது. அந்த பாஸ்கரராயர் அவர் செஞ்ச மகாமேரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குயா. அவரு செஞ்ச மகாமேரு இந்த மகாமேரு. அவரு மொத்தம் 3 மகாமேர்கள் செஞ்சார். ஒன்றை வந்து அவருடைய ஆத்மார்த்த பூஜையில வச்சார். இன்னொரு மகாமேரை திருவிடைமருதூர்ல மூகாம்பிகை சன்னதிக்கு பக்கத்துல பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னொரு மகாமேரை கொண்டுட்டு போய் திருவாவூர் ஆதீனகத்துல ஒப்படைச்சாங்க. ஏன்னா திருவிடைமருதூர் வந்து திருவாவூர் ஆதீனத்துக்கு சொந்தமான கோயில்னால அந்த மடாதிபதியோட குருமகாசனத்தோட ஏற்பட்ட பழக்கத்துல இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டாரு. அங்க இருந்தது. நம்ம வாழையான சுவாமிகள் அங்க போய் அந்த சுவாமிகளை பார்க்கும்போது அந்த சுவாமி தான் அந்த மகாமேரை எடுத்து கையில கொடுத்து பாஸ்கரா செஞ்ச மகாமேரை எடுத்து கொடுத்து இதை பத்திரமா வச்சு பூஜை பண்ணு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அதை கொண்டாந்துச்சு. அதுதான் இந்த மகாமேரு. ஆச்சரியமா இருக்கையா. உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த பூபுர ஸ்தானத்துக்கும் இந்த சர்வசாபரிபுர சக்கரத்துக்கும் இடையில இருக்கிறது 32 கமலம் ஒண்ணு இருக்கு. 32 கமலங்கள். இந்த அமைப்பு உலகத்துல வேற எந்த மகாமேர்லயும் கிடையாது. அதே மாதிரி இதுக்கும் இந்த சர்வசாபரிபுர சக்கரத்துக்கும் இந்த பூபுரஸ்தானத்துக்கு இடையில வந்து 3 வளையங்கள் தான் இருக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா மகாமேருக்கும் 3 வளையங்கள் இருக்கும். நம்ம அம்மாட்ட மட்டும் 9 வளையங்கள் 7 வளையங்கள் இருக்கும். 7 வளையங்கள். இந்த மாதிரி 7 வளையங்களும் ஒரு கூடுதலான ஒரு ஆபரமும் இருக்கக்கூடிய மகாமேரு உலகத்துல இது ஒண்ணுதான் இருக்கு. இது பேரு எல்லாம் நவாவரண மேரு. இது தசாவரண மேரு. இந்த மகாமேரு இதோட சக்தி அது அதெல்லாம் சொல்ல போனாக்கா சொல்லிட்டே இருக்கலாம். சொல்றதுக்கு இல்ல, சொல்லிட்டு இருக்கலாங்கிறது வேற. அதாவது விரல் இல்லாத வந்து வீர வாசிக்கப்படாது. ஆமா, அது மாதிரி ஆயிப்போடும். அவளுடைய பெருமையை சொல்றதுக்கு எனக்கு யோகியதை கிடையாது. சிவசக்தியா யுக்தோ யதிபவதி சக்த பிரபவிதும் நசே தேவம் தேவோ நகலு குஷலக ஸ்பந்திதுமபி அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விருஞ்சாதி வீரவி பிரணந்தும் ஸ்தோத்தும்பா கதமகத புண்ணிய பிரபவதி அப்படின்னு ஆதிசங்கரர் பாடுற சௌந்தரலகரி. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்ற தேவாதி ஏவர்கள் எல்லாம் உன் அருளை பெறுவதற்காக தவம் கிடக்கிறார்களம்மா. பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் இல்லைன்னா அவனை எப்படிமா நான் வந்து தரிசிக்க முடியும்? எனக்கு ஏதுமா? ஏராளமான அற்புதங்கள் நடந்திருக்கு. நான் சொன்ன விளம்பரம் நீங்க வந்தீங்கன்னா நீங்க அனுபவிக்கலாம். நிச்சயமா. எல்லாரும் நன்றி.